ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நைட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சண்டே வந்து சப்பாத்தி செஞ்சோம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா எல்லாருமே யூடியூப்பில் வந்து மாவு பிசையாமல் மிக்சியில் போட்டு ஒரு ஷார்ட் மெத்தட் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து இருந்தது. அடுத்து அதை வந்து உருட்டு கட்டையில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த கட்டையால் வந்து மாவை நல்லா வந்து எல்லா பக்கமும் சமமாக வந்து அடித்து விடணும். அடித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் தான். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அடுத்து சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா சால்னா செய்ய ஆரம்பித்தோம். ஸோ எப்பவும் போல் பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் நல்லா செவர வதக்குனதும் கூடவே வந்து பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். ரொம்பவே சிம்பிள் குருமா தான் செஞ்சோம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கிட்டு கூட வந்து கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இது மட்டும் போட்டு நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் அப்படியே சப்பாத்தியுமே போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கல் வந்து பெரிய கல் அப்படின்றதால 2 சப்பாத்தி வந்து அட் அ டைமில் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவு உருட்டி வச்சுருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் எல்லா வேலையுமே முடிஞ்சு வெசல் வாஷிங் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டாக குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிளான சால்னா தான். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. லாஸ்ட்டில் வந்து இறக்கும்போது புதினா தழை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிட்டோம்.